ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட இருந்த 12 சீஷர்களிலே 3 பேர் ரொம்ப பிரதானமானவர்களாக கருதப்பட்டார்கள். அதில் தலைமையானவர் பேதுரு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் யோவான். இந்த யோவான், இந்த 3 சீஷர்களும் தான் ஆண்டவரோடு நெருக்கமாக ஜீவித்தவர்கள். அதிலும் யோவான் ஒருபடி மேலே சென்று அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். அவருடைய அன்புக்கு பாத்திரமான சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான். மாம்சீக பிரகாரமாய் ஆண்டவருக்கு சொந்தக்காரனும் கூட. சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக பாடுபட்ட அந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்கள். சிலுவை வரை வந்தவன் யோவான் ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே யோவான் எழுதின அந்த 3 நிருபங்கள், 3 கடிதங்கள், இந்த 3 கடிதங்களினுடைய மைய கருத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அன்பு, தேவனுடைய அன்பை விலாவாரியாய் தன்னுடைய கடிதத்தில் எழுதி கொண்டே வருகிறார். ஆகவே இந்த யோவானுடைய கடிதங்கள் நமக்கு தருகிற செய்திகளை நாம் கவனமாய் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோவானுடைய கடிதங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற கடிதங்கள். இந்த யோவானுடைய கடிதத்தில் முதல் கடிதம் மாத்திரம் கிட்டத்தட்ட 5 அதிகாரங்கள் கொண்ட ஒரு கடிதம். 2வது கடிதம், 3வது கடிதம் எல்லாம் ஒரே ஒரு அதிகாரங்கள் தான், மிக சின்ன சின்ன கடிதங்கள். இந்த முதல் கடிதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆவிக்கெடுத்த ஜீவியங்களை குறித்தும் ஆண்டவருடைய குணங்களை, குணாதிசயங்களை குறித்தும் மிக தெளிவாய் நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். யோவான் மூலமாய் கடவுள், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். யோவான் ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீஷன் பாருங்கள். அன்பை மையப்படுத்தி எழுதப்பட்ட கடிதங்கள். 1 யோவானுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே இந்த கடிதத்தை அவர் துவக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் முதலாவது அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த 7 வசனங்களையுமே நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த 7 வசனங்களிலே இந்த கடிதத்தின் துவக்கமே ரொம்ப நம்முடைய உள்ளங்களை தொடும் விதத்திலே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் முதல் 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து என்று நேரடியாய் சொல்லாமல் அது ஜீவ வார்த்தை. நாங்கள் அந்த ஜீவ வார்த்தையை தொட்டு பார்த்திருக்கிறோம். ஏன்னா இதே யோவான் தான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த யோவான் சுவிசேஷத்தை அவர் துவக்கும் பொழுதும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று அந்த வார்த்தையைத்தான் எழுதியிருப்பார். இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் எப்படி அற்புதங்களை செய்தாரோ, அல்லது தெருவில் நடந்து செல்லும் பொழுது கூட அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்து நேரடியாய் மாம்சீக பிரகாரமாய் நம்மோடு கூட இருந்தால் அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையையும் அந்த அவருடைய வார்த்தை செய்யும். ஏன்னா அன்னைக்குமே அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் வடிவம் எடுத்து மாம்சமாகி நமக்கு முன்பாக இயேசு என்கிற பெயரில் இருந்தார். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. அதனால தான் நிருபத்தை கடிதம் எழுதும் பொழுது யோவான் ஆண்டவர் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே தேவ ஆவியானவரால் அந்த பிரசன்னத்தை என்னால் அதிகமாய் உணர முடிகிறது. The word of God, அந்த அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையை அனுப்பித்தான் அவர் ஜனங்களை குணமாக்குகிறார். இறந்து 4 நாள் ஆயிருச்சு. லாசரு உள்ள இருக்கிறார். கல்லறைக்கு வெளியே நின்று ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். இந்த வார்த்தை உள்ள போய் ஒரு செத்த பிரேதத்திற்குள்ளே உயிரை உண்டாக்கியது. ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அப்படியானால் அவர் காலத்தில் யாருமே சாக வேண்டியது இல்லையே, எல்லாரையுமே அவர் எழுப்பியிருக்கலாமே. இப்படிலாம் குதர்க்கமாக இன்னைக்கு பேசுகிறாங்க. இதை குறித்து ஊழியம் செய்யும் இவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவரை போல தானே எல்லா விசுவாசிகர்களால் நடைபெறும் அடையாளங்கள் சொல்கிறீங்க, நீங்களும் மரித்தோரை எழுப்புங்கள். இல்லை இல்லை, ஆண்டவர் கட்டாயம் மரித்தோரை எழுப்புகிற தெய்வம். அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டும் அதே வேலையை அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். வில்லியம் விகில்ஸ்வர்த் என்று ஒரு தேவ மனிதர், யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவர். அவருடைய ஊழியத்திலே ஏராளமான அற்புதங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டது. அதில் ஒரு அற்புதம், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறது. 17 பேருக்கும் அதிகமான பேர் மரித்த பிறகு உயிரோடு அவரால் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது எழுப்பினது யார் தெரியுமா? அவருடைய மனைவி செத்து போனார்கள். சரீரம் விரைத்து குளிர்ந்து போய்விட்டது. மரித்து பல மணி நேரம் கழித்துத்தான் அவருக்கு செய்தி கிடைத்து அவர் வீட்டுக்கு வருகிறார். மனைவியை, ஆண்டவரே இவளுடைய ஜீவன் இவளுக்குள் வரட்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தார். உயிரோடு அந்த அம்மா எழும்பினார்கள். 3 மணி நேரம் போராட்டமான ஜெபம். அவர் இன்றும் தம்முடைய பிள்ளைகளை கொண்டதை செய்கிறார். ஆனால் இந்த நூற்றாண்டில் அந்த மாதிரியான அற்புதங்கள் இல்லையே என்று கேட்டால், அந்த அற்புதத்தை செய்யும் அளவுக்கு அவருடைய இன்றைக்கு இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லை.
சமீபத்தில் அருமையான ஒரு தேவ மனிதர், அவர் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அடிக்கடி என்னோடு வந்து ஜெபிப்பார், ஆலோசனை கேட்பார். ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணே இதுக்கு என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்பார். அப்படியே வளர்ந்து வந்தவர். நிறைய ஊழியர்களோடு அவருக்கு தொடர்பு உண்டு. எல்லாத்தையும் கேட்பார், எல்லாரும் அவருக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். இன்று அவரே பலருக்கு ஆலோசனை கொடுக்கும் அளவுக்கு இன்று கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். 24வது வருடம் முடிந்து 25வது வருடம் வரும்பொழுது அவருடைய ஊழியம் கிராமங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஊழியம். ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த வருஷம் என்னுடைய ஊழியத்திற்கு, எனக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும், என்னுடைய ஊழியத்தை ஃபாலோ பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்க போகிறீர், நாங்கள் இந்த வருடம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறது போல் அவரும் ஜெபித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவருக்கு உணர்த்தி இருக்கிறார் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் தானும் இவைகளை செய்வான், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வான் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆனால் இந்த ஊழியக்காரனால் அதை நம்ப முடியல. கொஞ்சம் ஒரு ஐயப்பாடு, அது எல்லாத்துக்கும் வர்றது தான். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். நான் அந்த வருட கடைசியில் ஊழியத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால பார்த்தேன், சரி பிற பேசலான்னு நினச்சேன், பேசாமல் விட்டுட்டேன். பிறகு புது வருடத்திற்கு முதல் நாள் மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் எனக்கு மீட்டிங் இருந்தது. சாயல்குடி CSI திருச்சபையில் ஆண்டு இறுதி ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்திவிட்டு பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் ஃபோனை பார்த்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு, இன்னும் 1ஆம் தேதி சர்வீஸ், கொஞ்சம் ஃப்ரீ ஆகி ஃபோனை பார்க்கும் பொழுது இவருடைய மிஸ்டு கால் இருந்தது. இவரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், அண்ணே, ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை என்னால் என்னுடைய அறிவு, உலக அறிவை ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா அல்லது கொடுத்துப்பாரா ஆண்டவர்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை. ஆனால் நேற்று நான் மதுரையில் ஒரு மீட்டிங் நடத்த என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போயிருந்து அந்த மீட்டிங் நடத்தும் பொழுது அங்கே ஒரு அம்மா, வயதான தாயார் எனக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதே வாக்குத்தத்த வசனத்தை அந்த அம்மா மூலமாய் எனக்கு ஆண்டவர் பேசினார். நீ இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க என்று எனக்கு உறுதிப்படுத்தினார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த வார்த்தை வந்த உடனே, அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த இந்த காரியங்களையும் செய்வான், இதைகளும் பெரிதானவைகளை செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு வருகிற குதர்க்க புத்தி, அப்போது இறந்தவர்களை ஏன் இவர் எழுப்பலை? ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஆண்டவர் சில இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை எப்போதும் செய்கிறதில்லை, ஆனால் அதை செய்வார். அதை செய்வதற்கான சூழமைவுகள் உருவாகும் பொழுது அவர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதைத்தான் அந்த கடிதம் நமக்கு தருகிற செய்தி. நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம், அவரை கண்ணார கண்டோம், அவரை தொட்டு பார்த்தோம், அவர் கிட்ட இருந்தோம், அவரிடத்தில் கேட்டு அவர் சொன்னதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதுக்கு மேலே நமக்கு என்ன சாட்சி தேவை? யோவான் அழகாய் அவர் சொல்லுகிறார். அந்த 2வது வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாயிருக்கிற நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவரோடு கூட நாங்கள் இருந்தோம், இப்போ அதை குறித்த சாட்சி அறிவிக்கிறோம். நம்பர் 1, முதலாவது, நீங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும்?
இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இங்கே யோவான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, முதலாவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வந்தும் பொழுது உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள், ஒரு ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியம், ஃபஸ்ட் ஐக்கியம் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து, அப்புறம் நீங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஐக்கியம். இதற்கு அடுத்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய சிநேகிதர்கள், நண்பர்கள், உங்கள் வயதை ஒத்த உங்களுடைய அனுபவம் உள்ள, ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். முதல் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு. இந்த ஐக்கியத்திற்கு ஈடு இணை உலகத்தில் ஒன்றுமில்லை. இந்த ஐக்கியத்தில் நாம் இருந்தால் நாம் தப்பி போக முடியாது, தவறான உபதேசத்துக்குள் போக முடியாது, மற்றவருடைய வஞ்சகத்திலே போய் விழுந்துவிட முடியாது, சாத்தானின் சதி ஆலோசனைகள் எதுவும் நம்மை பாதிக்காது. அதனால தான் பைபிள் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று. ஆம், என கருமையானவர்களே, எங்களுடைய ஐக்கியம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, இன்னும் ஒருபடி மேலே போய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதுன்னு பார்த்தா அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம். அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். ஐக்கியம், யாரோடு ஐக்கியப்படுகிறோம்? யாரோடு இருந்தால் நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய சிறு வயதில், அதாவது நன்றாய் சொல்ல வேண்டுமானால் 1வது வகுப்பிலிருந்து 4வது வகுப்பு வரைக்கு நாங்கள் ஒரு 5-6 பேர் ஒரே பள்ளிக்கூடத்திலே படித்தோம். அத்தனை பேரும் நண்பர்கள். ஆனால் 4வது வகுப்பை முடித்துவிட்டு 5வது வகுப்பு வரும்பொழுது நான் மாத்திரம் அந்த என்னுடைய சொந்த கிராமத்திலிருந்து நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதிக்கு படிப்புக்காக என்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். தனியாக இருக்கிற அந்த 6 பேரோடு எனக்கு இப்போ ஐக்கியம் இல்லை, தொடர்பு இல்லை. சின்ன வயதில் முதலாக போஸ்ட் கார்டு வாங்கி ஒரு கடிதம் எழுதினேன். அந்த 5 பேரில் ஒருவர் எனக்கு நெருங்கிய, எனக்கு பிடித்த நண்பர். அன்றைக்கு ஆரம்பித்த நட்பு இன்று வரை. அவர் பெரிய குடும்பமாகி பேரா பேத்தி எடுத்துட்டார். இன்று வரை திருச்சபையிலே, திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஒரு பெரிய ஊழியக்காரராக, பாதிரியாராக அவர் இருக்கிறார். இன்று வரை அவரோடு எனக்கு ஐக்கியம் உண்டு. இன்று வரை நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம். அன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறியாத காலத்திலேயே முதல் கடிதம் 5வது வகுப்பிலிருந்து என்னுடைய வருடாந்திர அந்த காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு விடுமுறையிலே நான் கிராமத்துக்கு போகும் பொழுது நானும் அவரும் உடனே சேர்ந்துருவோம். சேர்ந்து மணிக்கணக்காய் பேசி கொண்டிருப்போம். சின்ன வயசில் என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியும். இப்போ யோசித்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்களுடைய சந்திப்பு, எங்களுடைய 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மற்றவர்களெல்லாம் பொறாமைப்படும் அளவிலே அவ்வளவு இனிமையாய் நேரம் போக தெரியாமல் பேசி கொண்டிருப்போம். அதுக்கு பெயர் தான் ஐக்கியம். யோவான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இருந்தோம்,
மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 40 நாட்கள் அளவும் எருசலேமிலே காணப்பட்டு அவர் பரத்துக்கு ஏறி அவர் பரமேறி சென்று விட்டார். இப்பொழுது மாம்சீக பிரகாரமாக அவர் இங்கே இல்லை, அவரை பார்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம்தான் ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? நம்பர் 1, ஆவியானவருடைய அபிஷேகம், தூய ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் நேரம்போது தெரியாமல் ஜெபிக்கிறவனாய், ஆண்டவருடைய வேத வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தைகளோடு பேசுகிறவர்களாக ஐக்கியத்தை வளர்க்க வேண்டும். அதற்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். பிதாவாகிய தெய்வம், வார்த்தையாகிய தெய்வம், இந்த 2 பேருக்குள்ளும் இருக்கிற ஆவியாகிய தெய்வம், அந்த ஜீவன், அந்த உயிர் நமக்குள்ளே வந்து அந்த வார்த்தையோடு நம்ம பேசணும். அதாவது இயேசுநாதரோடு பேசிக்கொண்டே அமர்ந்திருக்க வேண்டும். அதே போல இயேசுநாதரோடு பேசி கொண்டிருந்தாலே பிதாவாகிய தெய்வத்தோடும் பேசுவது அர்த்தம். ஏன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆக பிதா, வார்த்தை, ஆவியானவர், இந்த 3 பேரோடு நம்முடைய ஐக்கியம் முதலாவது இருக்க வேண்டும். இதைத்தான் பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். காலை எழுந்த உடனே 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுத்தருவார்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும், அடுத்த 1 மணி நேரமாவது வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று. அதில் நம்முடைய தமிழ்நாட்டிலே இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான் ஆர் ஸ்டான்லி அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் பைபிள் வாசித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லுவார். 2ம் சமமாக இருக்க வேண்டும் என்பார்கள். அப்பொழுதுதான் இந்த ஐக்கியமானது பாதுகாப்பான ஐக்கியமாக, பரிசுத்தம் நிறைந்த ஐக்கியமாக, உலகத்தின் எந்த அசுத்தமும் கரைபடுத்தாத ஒரு ஐக்கியமாக இந்த ஐக்கியம் இருக்கும். இது யோவானிடத்தில் இருந்தது. இந்த ஐக்கியம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். மற்ற வெளி உலக நட்புகளை, ஐக்கியத்தை எல்லாம் முதலாவது நாம் விட்டு விலக வேண்டும். பல மணி நேரம் தேவனோடு அமர்ந்திருக்கிற அனுபவம், அதற்கு உதவி செய்வதற்குத்தான் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். மற்றபடி சும்மா ஆவியில் நிரம்பி மேடையில் நின்று அந்நிய பாஷை பேசுவதற்கு அல்ல. ஆவியானவர் நம்மை நிரப்புவது தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு நாம் அமர்ந்து வார்த்தையின் மூலமாய் அவரோடு பேசிக்கொண்டிருங்கள். ஐக்கியத்திலே வளர்ந்து பாருங்கள். அப்படி ஒரு ஐக்கியம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட முடியும். ஏனென்றால் நாம் பலவீனம் உள்ளவர்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வெளி உலக தொடர்புகளை எல்லாம் அறுத்து விடுகிறேன். நான் உம்மோடும் உம்முடைய வார்த்தையோடும் உம்முடைய ஜீவனோடும் நான் இப்பொழுது இணைந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பப் போகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய வார்த்தையாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று சொன்ன யோவான் அப்போஸ்தலனை போல நாங்களும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த நெருங்கின உம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே வர விரும்புகிறோம். ஆமென், ஆமென் லார்ட். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தை எங்களுக்குள் ஏற்படுத்துகிற தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நிரப்பப்படும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தின் துவக்க நாட்களிலே ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படும்படியாக ஆண்டவர் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தயவாய்
எங்களுக்கு இறங்கும். எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள் எல்லாம் தூய்மையாய் மாறும்படிக்கு ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு உம்மோடு பேசுகிறவர்களாக, உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக, வார்த்தையோடு பேசி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவோடு எங்களை இறுக ஐக்கியமாய் அன்பின் கயிறுகளினால் எங்களை கட்டி வைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நான் இந்த ஜனத்தோடே பேசுவேன் என்று சொன்ன அந்த தேவ வல்லமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக வல்லமை, பரலோக பாஷை உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையிலே பேசுங்கள், உடைய தனி ஜெபங்களிலே பேசுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு பேசுங்கள், ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புதிய வாழ்வின் அனுபவமாய் ஆண்டவரே இந்த புதிய ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, இந்த ஐக்கியத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு முதலாவது உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.